மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். கௌரி, ஒரு ஆணோட வாழ்க்கையில அம்மாங்கிறவ ஆதிதான். அவ பாதியில போயிடுவா. ஆனா பொண்டாட்டிங்கிறவ பாதியில வந்தாலும் கடைசி வரைக்கும் அவனுக்கு தாயா இருந்து பாத்துக்குவா. அத்தை, நான் உங்ககிட்ட போட்டு சவால்ல தோத்து போயிட்டேன்னு நினைக்காதீங்க. 30 நாள் 60 நாள்னு டைம் குறிச்சதெல்லாம் தப்புதான். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஆனா கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை நான் பெத்து கொடுப்பேன். அதுக்கான அமைதியான நிம்மதியான சூழ்நிலை எங்களுக்கு வேணுமா? அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பிரஷர் கொடுக்காம இருந்தாலே போதும். ஏப்பா, அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. நீங்க போங்க, உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. நீங்க போங்க போங்க. என்ன கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறவங்கள? முதல்ல உனக்கு ஒரு வழி பண்றேன். நமக்கு எந்த குறையும் இல்லை. நம்மளால அப்பா அம்மா ஆக முடியுமா? நம்ம 2 பேருக்குமே எந்த குறையும் இல்லை. ஏய், அழறியா? மகா, அழாத மகா. ஏய், இனிமே நாம எதுக்கும் அழ தேவையில்லை. உண்மை தெரிஞ்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு இருந்தேன் மகா. உங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் செத்துட்டு இருந்தேங்க. குழந்தை பிறக்கலனாலும் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா இந்த உலகம் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும், என்ன ஆம்பளையே இல்லைன்னு சொல்லும். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஐயோ, அது சொல்ல வார்த்தையே இல்லம்மா. வேண்டாங்க, அதை பத்தி இனிமே நினைக்கவும் வேண்டாம், எதுவும் பேசவும் வேண்டாம். மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். போதுங்க. எப்படி மகா, கொஞ்சம் கூட யோசிக்காம என் மேல குறைன்னு வந்த ரிப்போர்ட்ட உன் மேலதான் குறைன்னு சொன்ன. நீ அன்னைக்கு டாக்டர் கிட்ட கெஞ்சி அழுதப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நானாவது டாக்டர் கிட்ட பேசி சம்மதிக்க வச்சேன். நீங்க அந்த கடவுளையும் சம்மதிக்க வச்சிட்டீங்க. உங்களாலதான் எல்லா உண்மையும் வெளியில வந்துச்சு. அங்க பிரதட்சணம் பண்ணி கையில விளக்கேத்தி முட்டி போட்டு கோவில சுத்தி வந்து மறுநாள் யாசகம் எடுத்து எப்படி உங்களால அவ்வளவு கஷ்டத்தையும் தாங்க முடிஞ்சது? நானாச்சும் வேண்டிக்கிட்டு செஞ்சேன். ஆனா நீ மேல இருக்கிற பாசத்துல இப்படி கற்பூரத்தை கையில ஏத்திருக்கிய. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு துணையா இருந்தா எந்த கஷ்டத்தையும் சமாளிக்கலாமா? உன் மேல இருக்கிற அக்கறையில நானும், என் மேல இருக்கிற பாசத்துல நீயும். ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் உண்மையை மறைச்சு வலிய தாங்கிக்கிட்டு இந்த அன்பு, இதுதான் எல்லாத்த விட பெருசுமா. இந்த அன்பு மொத்தத்தையும் கொடுக்க நமக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்கும். சீக்கிரமா பிறக்கும். ஆனா ஒரு பொய்யான ரிப்போர்ட் நம்ம வாழ்க்கையில ஒரு புயல் அடிச்சு வீசிட்டு போயிடுச்சு. நிஜமாவே குழந்தை இல்லாதவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருமா. உள்ளுக்குள்ள ஏக்கம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா இருந்து அவங்க வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. ஆனா சில உறவுகளும் இந்த சமூகமும் அவங்கள வார்த்தையால கொன்னு
அவங்களே வெறுக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. என்ன மகா? எங்கேயோ யார பத்தியோ நம்ம நினைக்கிறோம், வருத்தப்படுறோம். இந்த சமூகம் அவங்கள கஷ்டப்படுத்துதுன்னு கோவப்படுறோம். ஆனா நம்மள இப்படி அழ வச்சவனை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையேங்க. ஆமா மகா, அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல விளையாட்டு காட்டியிருப்பான். அவன் கணக்க தீர்த்துட்டு வந்தாதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கும். யாத்திரம் தீர அவனை 4 அறையாவது அறையணும். வாங்க. ஹாய் ஹலோ, நான் உங்க பெஸ்டி. உங்க மனசுல சோகம் குழப்பம் கஷ்டம்லாம் இருந்தா நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இவ வாய்ஸை கேட்டியா குணா? வாய்ஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா பேசுற விஷயம் தான் காது கொடுத்து கேட்க முடியல சார். அதுலயும் நீங்க லவ் பண்ற பொண்ணு வேற. முடிவே பண்ணிட்டியாடா? நீங்க தான் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்லயும் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. இதுக்கு மேல நான் என்னத்த முடிவு பண்றது? ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க சார், வள வளன்னு பேசுறவங்கள நம்பிடு, அமைதியா ஒண்ணுமே தெரியாதவங்கள மட்டும் நம்பவே நம்பாதான்னு. அது அப்படியே கண்ணு முன்னாடியே பாக்குறோம்ல. ஆமா சார், இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்தது. ஆனா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு பாத்தீங்களா? அது கூட விடுங்க சார், இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வேலை தான் பார்த்தேன்னு இன்னமும் உங்ககிட்ட சொல்லாம எப்படி சமாளிக்கிறாங்க பாத்தீங்களா? வீட்டுல அத்தனை பேர் இருக்கும்போது அதுவும் மகா மாதிரி ஒரு ஆளையே ஏமாத்தி இந்த வேலையை பார்த்திருக்கான்னா அவ எப்படிடா நம்ம கிட்ட உண்மையை சொல்லுவா? நாம தான் சொல்ல வைக்கணும். சார் முடியுமா சார்? ஏன் முடியாது? இந்த விஷயத்த மட்டும்தான்டா சொல்லல, மற்றபடி என்னை முழுசா நம்புறா. இப்ப நான் அவளை ஃபோன் பண்ணி எங்க வர சொன்னாலும் யோசிக்காம வந்துருவா. இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான் குணா. சார் 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 தூக்கி போட்டா ஏன் கேட்க ஆள் இல்லாத பயடா நீ. ராஜசேகர் சார் மேல இருக்கிற மரியாதைக்காக உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன். நீ செஞ்சது தப்பு மகா. இவன் செஞ்ச பிரச்சனைக்கு இவனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கணும். அந்த கணக்கெல்லாம் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு. இவன் தான் பிரவீனை கொலை செஞ்சாங்கிற ஆதாரம் கிடைக்கிற அன்னைக்கு இவன் கம்பி என்ன போக வேண்டியதான்.